வணக்கம் மகளே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிபிஎஸ்சி 12th மேக்ஸ் ப்ராபபிலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் ஆர்டி ஷர்மாலேருந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இது பேஜ் நம்பர் 25.15 எக்ஸாம்பிள் 13 தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். என்சிஆர்டி உள்ள கொஸ்டின் தான். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களை வந்து சேரும். சரிங்களா? இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாமா? வாங்க மகளே. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. A instructor as a question bank consists of 300 easy true or false questions, 200 difficult true or false question, 500 easy multiple choice question and 400 difficult multiple choice question. சரி, இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட, அதாவது கொஸ்டின் பேங்க்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஊருப்பட்ட கொஸ்டினை கையில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள கொஸ்டின் பேங்க்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 300 ஈஸியான ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டினும் 200 டிஃபிகல்ட்டான ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டினும் அதுக்கப்புறமா 500 ஈஸியான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் லைக் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறமா 400 டிஃபிகல்ட்டான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஓகேவா? தெளிவாக இருக்குங்களா? இஃப் எ கொஸ்டின் இஸ் செலக்டட் அட் ரேண்டம் ஃப்ரம் த கொஸ்டின் பேங்க், இன்கேஸ் அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா, கொஷினை வந்து ரேண்டமாக பிக் பண்ணுறானுங்க அந்த இன்ஸ்ட்ரக்டர். அப்படி அந்த கொஷின் பேங்க்லேருந்து எடுக்கும் போது இப்போ தான் நமக்கு கிளைமேக்ஸ். என்ன சொல்லியிருக்கான்? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் வில் பி எ ஈஸி கொஷின். பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம்பிளே இந்த வேலை பண்ணுங்க. என்னன்னா, நம்ம எதை ஃபைன் பண்ண போகிறோம்? ஓகேங்களா? என்ன பண்ண போகிறோம்னா, எனக்கு ஈஸியான கொஷினை கண்டுபிடிடா அப்படின்னு சொல்லியிருக்கான். முதல் இது கிவன் தட் எ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். அப்போ கிவன் என்ன கொடுத்துருக்கான்? மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். அப்போ இதில் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம என்ன பண்ணணும், இதை வச்சு தான் இந்த ஃபைண்டையும் கிவனையும் வச்சுன்னா இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 2 ஈவெண்ட் கொடுத்துருக்கான். அந்த 2 ஈவெண்ட் எதை பற்றி சொல்ல வரான்னா, முதல்ல ஏ ஈவெண்ட்டு ஃபைண்ட் பார்த்துக்கலாமா? ஏ ஈவெண்ட் எடுத்துக்கிறேன். என்ன கேட்டிருக்கேன்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் வில் பி எ ஈஸி கொஷின் பேப்பர். ஈஸியான கொஷின் பேப்பர் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? அப்போ ஈஸியான கொஷின் பேப்பர்னா 300 ஈஸி தான். அவன் இந்த கொஷின் அந்த கொஷினும் சொல்லல, ஈஸியான கொஷின் பேப்பர் தான் கேட்டிருக்கான். அப்போ 300 ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸில் ஈஸியான 500 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், அதுவும் ஈஸி தான். அவன் ஸ்பெசிஃபிக்காக இதுதான் வேணும்னு கேட்டானா? இல்லை. அப்போ ஈஸியான கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 300 ப்ளஸ் 500. ஓகேங்களா? 800 ஈஸியான கொஷின் பேப்பர். இதுதான் ஏ ஈவெண்ட். இப்போ பி ஈவெண்ட் என்ன சொல்ல வரான்? பி ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிவன் தட் த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், எனக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸை கலெக்ட் பண்ணுடா அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக என்னென்ன வருவான்? 400 டிஃபிகல்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் அண்ட் 500 ஈஸியான மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். மல்டிபிள் சாய்ஸ் கொஷினை கலெக்ட் பண்ணுறான். இது கிவனு. அப்போ இது ரெண்டுத்தையும் சம் பண்ணனா உங்களுக்கு என்ன வரும்? 500 ப்ளஸ் 400 டோட்டலாக 900. இது கிவன் டு ஃபைண்டு. இப்போ இங்கே 2 ஈவெண்ட் கொடுத்துட்டான். இதை கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியில் போட போகிறோம். சரிங்களா? அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? ஃபைண்டுன்னு சொல்கிறது நியூமரேட்லையும் டினாமினேட்டரில் கிவனை சொல்லிட்டு எழுதுவோம். ஓகேங்களா? அப்போ number of element A intersection B divided by number of element in B. இப்போ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி இங்கே எப்படி தரமாக வேலை செய்வான்னு பாருங்களேன். நம்பர் ஆஃப் ஈவெண்ட் இன் பி 900 எழுதிடுவோமா? இந்த 900 சொல்கிறது வந்து என்ன சொல்லியிருந்தான்? மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். ஒரு ஈவெண்ட் என்ன சொல்லியிருக்கான்னா, மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸை மட்டும் நான் வச்சுருக்கேன் டினாமினேட்டரில். அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸோட இன்னொரு ஈவெண்ட் கேட்குறேன். அந்த ஈவெண்ட் தான் ஏஏ. என்ன சொல்லியிருக்கான்? ஈஸியான கொஷின் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போது ஏ ஈவெண்ட்டுக்கும் பி ஈவெண்ட்டுக்கும் இன்டர்செக்ட் ஆன காமன் எலமெண்ட்ஸ் எத்தனை வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல இவன் வந்து என்ன 300 சொல்கிறது வந்து ஈஸி, பட் ஆனால் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 500 சொல்கிறது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான், ஈஸி மல்டிபிள். ஓகேங்களா? அப்போ கீழே கேட்குறதும் மல்டிபிள் சாய்ஸ் தான். அப்போ அந்த எலமெண்ட்டும் இந்த எலமெண்ட்டும் தானே இன்டர்செக்ட் ஆகும். சரிதானே? அப்போ இவன் தானே மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக இருக்கான். அப்போ இவன் மட்டும் தானே இன்டர்செக்ட் ஆவான். அப்போ இந்த 500 தானே உங்களுக்கு இன்டர்செக்ட் ஆவான். அவ்வளோதான். ஸோ 5/9 தான்
உங்களோட ரிக்வயர் ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க மக்களே. அப்படியே அந்த லைக் பட்டனும் தட்டி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.